ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக, ஸ்பிரிச்சுவலுக்காக பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நாம் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு அதிகமான எஃபர்ட்ஸ், அதுக்கு நேரம் ஆகலாம், பணம் ஆகலாம், பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்காக, அதுக்காக தானே. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக தான் பிரயாசப்படுறோம். அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களில் பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிகமாக உருவாக்கும். இன்றைய நாளோடு மட்டும் இல்லை, பிள்ளைகள் வசனத்தில், அவங்க துதியில், நன்றி செலுத்துறதுல நம்ம போல அவங்க தேரணும். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புங்க, என்னை காட்டிலும் பிள்ளை நல்லா ஜெபிக்கணும், ஹல்லேலூயா, நல்லா பாடணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா இதுலேயுமே நீங்கள் எப்படி பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், போனோன்னே இந்த நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இன்னென்ன காரியங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் அப்படி நம்ம வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம வாசிட்டு நம்ம அப்படியே அடுத்த பகுதிகளில் போகலாம். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. பிள்ளை என்ன செய்ததா? நம்ம கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேஷன் பாலகனை தான் பார்க்குறோம், ஆனால் அவர் வளர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் ஏதோ பிறக்கிறப்பே எல்லா ஞானத்தோடையும் என்ன செய்யலை, அப்படியே அறிவோட பிறக்கல, நம்மள மாதிரி தான் இருந்தார், வளர்ந்தார். ஹல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. அந்த நாளில் இந்த ப்ரோக்ராமில் இணைந்து எங்களோட மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் பிள்ளையும் வளரும். ஹல்லேலூயா. இது சரீரம் அதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஸ்பிரிச்சுவல் காரியங்களையும் வளரும். அது மட்டும் இல்லை, ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. இந்த ஞானம் ரொம்ப வேணும். ஆள் வளர்றது மட்டும் இல்லை, அந்த உலகத்துடைய படிப்பின் காரியங்கள் வளர்றது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக வளரணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்குற விலையேறப்பட்ட பரிசு கிறிஸ்து ஒன்றே இருக்கணும். அவங்க இந்த உலகத்துடைய காரியங்களை ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கொள்வாங்க. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவில் கற்றுக்கொள்கிற போது அவங்க லைஃப் லாங், அவங்க எண்டு வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் இது அவங்கள சுமக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் கடந்து போவோம், என்றென்றைக்கும் அவங்களுக்கு இந்த ஞானம் அவங்கள சுமக்கும். ஹல்லேலூயா. ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இதை பிற்பாடு வாசித்து பாருங்க, தாய் தகப்பன்மார் அவர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்குவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்தின் காரியங்களில், கர்த்தருடைய காரியங்களில், வருகிற ஆண்டில் கர்த்தரை அறிகிற அறிவில் அதிகமாக அவங்கள பழக்குவிக்க வேண்டும். சொல்லுவோமா? ட்ரெயினை பழக்குவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பாருங்க, அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். போதகர் நடுவில் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு அவர் விசேஷித்த ஞானத்தை உடையவராக இருந்தார். அதை பார்த்து பேரண்ட்ஸ் ஆச்சரியப்பட்டாங்களாம். 47வது வசனம். அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாற்றுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைய பேச்சை கேட்டு, அவங்க வாயிலிருந்து வர்ற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அது மட்டும் இல்லை, அவருடைய புத்தி, அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்தை பார்த்து அவர் சொன்ன மாற்றுத்தரங்கள் யாவையும் குறித்து பிரமித்தார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்குற யாவரும் பிரமிப்பாங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறத குறித்த சந்தோஷ காட்டிலும் இதை காட்டிலும் என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் என்றென்றும் பரிசுத்தமாக, அவருக்கு பிரியமாக, அவருக்கு வாழ்கிறத காட்டிலும் சந்தோஷம் அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தாய் தகப்பன்மார் பார்த்துட்டு இயேசுவானவருடைய ஞானத்தையும் புத்தியையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்களாம். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ, அது மட்டுமல்ல, 51வது வசனம். எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது, எனக்கு பிதாவுடைய ஞானம் எல்லாம் தெரியுது, பரவாயில்ல, நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் என்னுடைய காரியங்களை செய்ய போகிறேன்னு அவர் செய்யவே இல்லை. அவர் அவ்வளோ ஞானத்தை உடையவராக இருந்தாலும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. பிள்ளைய கவனிங்க, பேரண்ட்ஸ் கவனிங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, பின்னும் அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா ஞானம் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறார், புத்தியாக இருக்கிறார், ஆச்சரியப்பட விதமாக இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு?
யாருக்கு? தன் தாய் அதாவது மரியாளுக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஆனால் தாய் தகப்பனு கீழ்ப்படிஞ்சார். ஏன்னா அந்த 10 கட்டளையில ஒன்று என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ நல்லா இருக்கிறதுக்கு, உன் ஆயுசு நல்லா இருக்கிறதுக்கு 2 ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா 2 பிளெஸ்ஸிங் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தீர்க்காயுஸ் உள்ளவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த நிலையில் மட்டும் இல்லை, என்றென்றும் கடைசி வரை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அவங்க சொல்கிறபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் படிக்கிற காலத்தில் சாதாரணமாக தான் படிப்பேன். என்னுடைய படிப்பு காரியத்தில் என்னுடைய எக்ஸாமில் நாங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க. என்னுடைய இங்கே ஊழிய பகுதியில் இருக்க எங்கள் அம்மா எனக்காக அங்கேருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும், படிப்பு காரியத்தில், ஊழிய பகுதியில் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார். அதனால பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணுக்கு தெரியாத பகுதியில் இந்த வார்த்தை ஒன்றொன்றும் பிள்ளைகளை பாதுகாக்கும், அவங்கள உயர்த்தும், எந்த தீமையும் வராதபடி அவங்கள பாதுகாக்கும். அதனால நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவர் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு இல்லை, அவங்களோடனே கூட போய் என்ன செஞ்சாராம், நாசரேத்திலே சேர்ந்து கீழ்ப்படிந்திருந்தார். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ. சூரியன் அசையாமல் நிற்கிறது. யோசுவாவை பார், சூரியனே அசையாமல் நில் என்று அவர் சொல்கிறார். அவர் சொன்னபடியே சூரியனும் அசையாமல் நிற்கிறது. நடுவானத்தில் அதே இடத்தில் ஒரு நாள் பூராவும் நிற்கிறது. கர்த்தரே இப்படி செய்திருக்கிறார். ஆனால் சூரியன் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டுமென யோசுவா ஏன் விரும்புகிறார்? நாம் பார்க்கலாம். கானான் தேசத்தில் இருக்கிற அந்த 5 கெட்ட ராஜாக்கள் கிபியோனரிடம் போர் செய்ய வருகிறார்கள். உடனே கிபியோனியர் யோசுவாவிடம் உதவி கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். சீக்கிரமாக எங்களிடம் வாரும், எங்களை காப்பாற்றும். மலை தேசத்து ராஜாக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு விரோதமாய் போர் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று அந்த ஆள் சொல்கிறான். உடனடியாக யோசுவாவும் அவருடைய படை வீரர்களும் அங்கே போகிறார்கள். இரவு முழுவதும் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் கிபியோனுக்கு வந்து சேருகையில் அந்த 5 ராஜாக்களின் போர் வீரர்கள் பயத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து கல்மழை விழும்படி கர்த்தர் செய்கிறார். யோசுவாவின் படை வீரர்களால் கொல்லப்பட்டவர்களை விட இந்த கல்மழையால் அதிகமானோர் கொல்லப்படுகிறார்கள். சூரியன் மறைந்து இருட்டாகிவிட்டால் அந்த கெட்ட ராஜாக்களின் போர் வீரர்கள் தப்பி ஓடிவிடுவார்கள் என்பது யோசுவாவுக்கு தெரியும். அதனால் அவர் கர்த்தரிடம் ஜெபித்துவிட்டு சூரியனை அசையாமல் நில் என்று சொல்கிறார். சூரியன் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டிருக்கையில் இஸ்ரவேலர் வெற்றிகரமாக போர் செய்து முடிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களை வெறுக்கிற இன்னும் பல கெட்ட ராஜாக்கள் கானானில் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் 31 ராஜாக்களை தோற்கடிக்க யோசுவாவுக்கும் அவருடைய படைக்கும் ஏறக்குறைய 6 வருஷம் ஆகிறது. அதன் பிறகு யோசுவா கானான் தேசத்தை பிரித்து இன்னும் இடம் தேவைப்படுகிற கோத்திரங்களுக்கு அதை கொடுக்கிறார். பல ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. யோசுவா கடைசியாக 110வது வயதில் மரிக்கிறார். யோசுவாவும் அவருடைய நண்பர்களும் உயிருடன் இருக்கும் வரை ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் இந்த நல்ல ஆட்கள் இறந்த பின் கெட்ட காரியங்களை செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சமயத்தில்தான் அவர்களுக்கு நிஜமாகவே தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆமாம்.